நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாயா வந்து பத்மா வந்து அடி வெளுத்தெடுக்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். பத்மா வந்து ஒரு விபரீதமான முடிவு ஒண்ணு எடுத்துட்டாங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்ப சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம பத்மா வந்து மாயா வந்து திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடி ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்க? நானும் சரி பாவம்னு சொல்லிட்டு உன்னை விட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னோட வள்ளலெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ வந்து காசு தான் பிரச்சனை. அந்த காசு எங்கன்னு மட்டும் அதை பற்றியும் பேசுங்க. தேவையில்லாமல் வந்து என்னோட பெர்சனல்லாம் இழுத்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னடி பெர்சனலு, நீயும் அந்த கதிரும் ஒன்றா தாண்டி இருக்கீங்க. தாலி கட்டினது மட்டும்தான் என்னோட மகன். ஆனால் நீ ஒன்றா வாழ்கிறதெல்லாம் அவன் கூட தானே. இப்போ கூட மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு போய் வாந்தி எடுத்தே, அந்த வாந்தி காரணம் யார்? அந்த கதிர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய், அமைதியாக இருக்க மாட்டேன், உன்னைய பாவம் சொல்லி விட்டுக்கிட்டு இருந்தா நீ என்ன ஓவர வாய் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கன்னத்திலே பலார்னு வந்து பத்மா வந்து அடி வெளுத்துடுறாங்க. என்ன பண்ணுறதே தெரியல, எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து சீனு வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவே நீ வந்து அடிச்சிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டுட்டு நம்ம மாயாவை அடிக்க வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. உடனே கூட இருக்கிற எல்லாருமே வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. ஏய் நிர்றா, ஒரு பொம்பளை பிள்ளையை வந்து கை நீட்டி அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்பா பார்த்தீங்களா, அவள் வந்து அம்மா மேலேயே கை வச்சுட்டா, அவளை சும்மா விடக்கூடாது, இன்னைக்கே அவளை அடித்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் இருறா, உங்கள் அம்மா மட்டும் அமைதியாக இருந்தாளா? அவள் எப்படி பேசுனா தெரியுமா? அப்படி பேசுனா எந்த பொண்ணுக்குனாலும் கோவம் வரத்தாண்டா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்காக நீங்கள் யாருமே இந்த வீட்டில் வந்து கஷ்டப்பட வேண்டாம், சண்டை போட வேண்டாம். என்னை நான் வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க. நான் வந்து இந்த வீட்டில் இல்லை, ஒரேடியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு நாடகம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. விறுவிறுன்னு போய் அந்த இடத்துல வந்து கதவை பூட்டிட்டு ரூமுக்குள்ளே போய் சேலையெல்லாம் எடுத்து காத்தாடி இருக்குல்ல அது மேலே வந்து மாட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே ஓடி வராங்க. ஐயோ, ஏதாவது விபரீதமாக முடிவு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அந்த இடத்துல சேலை வந்து மாட்டிக்கிட்டாங்க. அம்மா வெளியில் வாங்கம்மா அப்படின்னுமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைடா, நான் வந்து வெளியில் வந்தால் சரிப்பட்டு வராது. நான் எதுக்கு உங்கள் 2 பேர்த்த பிரித்த பாவம் எனக்கு எதுக்கு வரப்போகுது? நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, நான் இந்த உலகத்தை போகிறேன் அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, அவள் கூட யாருமா வாழ போகிறா? அவளுக்கு உண்டான காசை சீக்கிரமாக கொடுத்து விட்டு நான் அனுப்பி வைக்கத்தான் போகிறேன். தயவுசெய்து நீங்கள் எந்த முடிவு எடுக்காதீங்கம்மா அப்படிமா சொல்கிறாங்க. இல்லைடா, அவள் என்னை வந்து கை நீட்டி அடிச்சிட்டா, எனக்கு பெரிய அவமானம் போச்சு. நான் வந்து இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்கள்ல, ஜானகி எல்லாமே ஜன்னல் வழியாக வந்து பத்மா இறங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை, நீ யார் வந்து என்கிட்ட பேசினாலும் என்னோட முடிவை மாற்றிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இவங்க இருக்காங்களா, சீனு வந்து கதை உடச்சிட்டு உள்ளே போய் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இவங்களை வந்து காப்பாற்றிடுறாங்க. பத்மா வந்து காப்பாற்றிடுறாங்க. உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க, டேய் என்னை எதுக்குடா காப்பாற்றினேன்? என்னை விட்டா நான் அப்படியே போய் சேர்ந்துருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ போய் சேர்றதுக்கு அவனை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த வார்த்தையெல்லாம் நீ இனிமேல் பேசவே கூடாது. உனக்கு என்ன, அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவளை தானே. இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக வந்து அவளை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும்? அவளை சீக்கிரமாக அனுப்புகிறேன். அவள் எனக்கு கொடுத்த 40 லட்சத்தை அவள் மூஞ்சியில் விட்டு எறிஞ்சு அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா நான் உன் பிள்ளை சீனு கிடையாதுமா, இது வந்து உன் மேலே சத்தியம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்துக்கிட்டோம்னா பத்மா மேலே வந்து சத்தியம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பத்மாவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே வருது. எப்படியாவது வந்து இவன் வந்து வெளியில் அனுப்பி விட்ருவான் மாயாவை, அவனே வந்து வெளியில் அனுப்பிட்டானா நமக்கு வேலை மிச்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம சீனு வந்து ஜானகி கிட்ட வந்து சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டல, இனிமேல் வந்து உன்னை இந்த வீட்டில் வச்சுருந்தா சரிப்பட்டு வராது. எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த காசை உன் கையில் கொடுத்து அனுப்பணுமோ அவ்வளோ சீக்கிரமாக உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறதான் சரின்னு தோணுது. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல சீனு வந்து போகிறாங்க. என்னவன் ஒன்றுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கான், அவங்க அம்மா என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கானே, என்னவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜானகி வந்து வராங்க. மாயா, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டியா? சாரி, அவள் ஏதோ கோவத்தில் பேசியிருக்கா, அவளுக்காக வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ பெரியம்மா, எதுக்கு நீங்கள் அப்படியெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க வந்து வேணுன்னே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை எப்படியாவது தூண்டி விட்டால் தான் நான் கோவப்படுவேன். அப்போ தான் சீனு வந்து என்னை ஏதாவது சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்புவான்னு சொல்லிட்டு அவங்க நல்லா எல்லாமே பக்காவாக பிளான் போட்டு தான் எல்லா வேலையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம இவங்களை காட்டுறாங்க, பத்மா வந்து காட்டுறாங்க. பார்வதி கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாத்தியா என் மகனை வச்சே வந்து அவளை கூடிய சீக்கிரம் வந்து வெளியில் அனுப்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதானக்கா பயங்கரமாக பிளான் போட்டு பட்டையை கிளப்பிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவனை மாயாவை என்ன பண்ணாலும் நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியல. அதுக்கு அவனை வெளியில் அனுப்புறதுக்கு ஒரே காரணம் வந்து என் மகன்தான், அவனை வச்சு தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ நான் இந்த பிரச்சனையில் உண்டாக்கலைன்னு வச்சுக்கோமே, பிறகு அந்த 40 லட்ச ரூபா காசு தான் பெரிய பிரச்சனையாக இப்போ தெரிஞ்சிருக்கும். கடைசியில் நீயும் நானும் தான் வசமாக மாட்டிக்கிடுவோம். அதனால தான் அந்த பிரச்சனையை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா சூப்பர்க்கா, எப்படியோ வந்து என்னையும் இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேருமே வந்து அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.